வாழ்க்கையில் நீங்கள் எந்த ஒரு காரியம் செய்கிறதா இருந்தாலும் உடனடியாக செஞ்சு முடிச்சிடணும். ஏன்னா அதை நாளைக்கு தள்ளி போட்டு நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியாது. அதாவது கடந்த காலம் வரப்போகிறதில்ல, எதிர்காலம் நம்ம கையில் இல்லை, இருக்கிற நிகழ்காலம் மட்டுமே நிச்சயம். இதுக்கு ஒரு கதையுமே இருக்குது. அதாவது தர்மன் பார்த்தீங்கன்னா அவருடைய வீட்டு திண்ணையில் உட்காந்துட்டு இருந்துக்கிறாரு. மிகப்பெரிய கொடைவள்ளலான தர்மன் அவருடைய வீட்டு திண்ணையில் உட்காந்துருக்கும்போது அந்த வழியில் ஒரு பிச்சைக்காரர் வந்துட்டுருக்கிறாரு. ஐயா ஐயா தர்மபிரபுவே, எனக்கு ஏதாவது தர்மம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தர்மங்கிட்ட கேட்க, தர்மனும் ஐயையோ நான் இப்போதாப்பா எல்லாத்துக்கும் தர்மம் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கிறேன், நீ போயிட்டு நாளைக்கு வாவே, நான் உனக்கு கட்டாயமாக தர்மம் பண்ணிடுறேன் அப்படின்னு இவர் சொல்ல, இவர் பேசிகிட்டு இருக்கிறத பக்கத்தில் நின்று கேட்டுட்டு இருந்த பீமனுக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு. என்ன இவர் தர்மபிரபு எந்நேரமாக இருந்தாலும் ஏதாவது ஒன்று தர்மம் பண்ணிடுவார், இன்னைக்கு இந்த பிச்சைக்காரரை பார்த்து நாளைக்கு வாடு சொல்லிட்டாரு, இதுக்கு என்ன அர்த்தமாக இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பித்தார். அவர் மனசில் என்ன பண்ணுறதுன்னு தெரில. திடீர்னு ஒரு உடுக்கையை எடுத்துக்கிட்டு ஊருக்கு மத்தியில் போய் நின்று ஊர்க்காரங்களெல்லாம் கூப்பிட ஆரம்பித்தார். அங்கே போன உடனே வாங்க தர்மனை காலத்தை வென்றுட்டாரு அப்படின்னு ஊர்க்காரங்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருந்தார். இதை பார்த்த தர்மன் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஆச்சு, நம்ம எப்போ காலத்தை வென்றோம் அப்படின்னு போய் பீமன்ட்ட கேட்க, எப்பா நீ ஏப்பா ஊர்க்காரங்கிட்ட எல்லாம் நான் காலத்தை வென்றவன்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஐயா நீங்கள் அந்த பிச்சைக்காரன்ட்ட பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். அதாவது தர்மம் பண்ணணும்னு நினச்சா உடனே பண்ணுறது தான் உங்களுடைய வழக்கம். நீங்கள் நாளைக்கு வான்னு சொல்லும்போது என்ன அர்த்தத்தில் சொல்லியிருப்பீங்க? உங்களுடைய நிலைமை நாளைக்கு இதே மாதிரி இருக்குமா, இல்லை நாளைக்கு மீண்டும் வேறு எந்த ஒரு வேலையுமே விட்டுட்டு அந்த பிச்சைக்காரனாவது உங்களை தேடி வருவானா, இல்லை நீங்கள் தர்மம் பண்ணுறவரில் அந்த பிச்சைக்காரனோட வாழ்க்கையும் மாறாமல் இருக்குமா, இரவோட இரவாக பிரம்மாத்மா அவனுடைய தலையெழுத்தை மாற்றிட்டா என்ன செய்வீங்க அப்படின்னு பல கேள்விகளை கேட்ட உடனே தர்மனுக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. என்னடா இது பீமன் நம்மளை பார்த்து இப்படி கேட்டுட்டானே அப்படிங்கிற மாதிரி. இவரும் தர்மனும் உட்காந்து நல்லா தெளிவாக யோசனை பண்ணதுக்கப்புறம், ஆமாப்பா நான் ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன், தர்மம் பண்ணணும்னு நினச்சா இரவாகட்டும் பகலாகட்டும் நேர காலமெல்லாம் பார்க்கக்கூடாது, நம்மகிட்ட இருக்கிறத தர்மம் பண்ணி போடணும், நான் ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன், நீ எங்கேயா இருந்தாலும் போய் அந்த பிச்சைக்காரை அழைச்சிட்டு வா, நான் இப்பயே தர்மம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி பீமம் போய் மறுபடியும் அந்த பிச்சைக்காரரை கூட்டிகிட்டு வந்து மறுபடியும் தர்மபிரபு பார்த்தீங்கன்னா அவருடைய கையாலேயே தர்மம் பண்ணிட்டாரு. இதில் இருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செய்கிற நல்ல செயல்கள் எல்லாமே இப்பயே உடனடியாக நினச்சிங்கன்னா அதை செஞ்சு முடிக்க பாருங்கள். ஏன்னா நாளைக்கு என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியாது, என்ன நடக்க போகுதுங்கிறது யார் கையிலையுமே இல்லை. மனுஷனோட வாழ்வு பார்த்திங்கன்னா தூங்கி காலையில் எந்திரிச்சாதான் அவன் மனசை, இல்லைன்னா அவன் ஒரு பணம், அந்த மாதிரி தான் வாழ்க்கை போகுது. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயல்கள் ஆகட்டும், 1000 தடைகள் வந்தாலும் நீங்கள் செய்யணுங்கிற விஷயத்த உடனடியாக செஞ்சு முடிச்சிருங்க. அது நல்லதோ கெட்டதோ உங்களுக்கு அதனுடைய முடிவு வந்து சேர்ந்துடும். தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா பல காரணம் பல சூழ்நிலைகள் மாறும்போது நீங்கள் அந்த விஷயத்திலிருந்து வெளியே வரத்தான் கூடுமே தவிர அந்த விஷயம் உங்கள் மதியிலிருந்து விலகி போயிடும். எதிர்காலம் நம்ம கையில் இல்லைங்க, கடந்த காலம் திரும்பி வரப்போகிறதில்ல, இருக்கிற நிகழ்காலம் மட்டுமே மனுஷனுக்கு உண்மையானது. இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு காணும். முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்வோம். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தெளிவாக யோசனை பண்ணி செய்யுங்க, ஆனால் உடனுக்குடனே செஞ்சுருங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்களுக்கும் எல்லாத்துக்குமே நல்லது.